ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து நம்ம என்னென்ன மாதிரி வந்து கம்பெனிஸா நம்ம வந்து வேலைக்கு போக போறோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில பத்தி நம்ம கேட்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து எத்தனை கம்பெனிஸ் நம்ம இருக்கு, எப்படி வந்து நம்மள வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க? இந்த ரெக்யர்மெண்ட் பத்தி கேக்குறீங்களா? ஆமா. ஓகே, இப்போ ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம். டைரக்ட் ஹாஸ்பிட்டல், டைரக்ட்னா பிரைவேட்டாவும் நீங்க போகலாம், எம்ஓஹெச் எம்ஓடியாவும் நீங்க வந்து போகலாம். இப்போ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்க கம்பெனினா ஒரு குரூப்பா இருக்கும். அவங்க வந்து இப்ப இந்தியால வந்து இப்போ ஒரு சில குரூப்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இந்த ஸ்பிக்கு, அப்புறம் இந்த நிலாசி ஃபுட்ஸ், அப்புறம் இந்த ஸ்டெர்லைட், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி கம்பெனி என்ன செய்வாங்கன்னா வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. லைக் அதே மாதிரி சவுதியில நிறைய டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இந்தியால வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய கம்பெனி அக்கமடேஷன்ல வச்சுட்டு ஆஃப்டர் தட் வந்து அங்க அவங்களுக்கு கீழே ஒரு 10 ஹாஸ்பிட்டல் 15 ஹாஸ்பிட்டல் வந்து வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை என்ன செய்வாங்கன்னா ரெக்யர்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் வந்து கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வந்து நம்மளை வந்து இந்தியாவில் வந்து ஒரு டீம் வந்து ஹையர் பண்ணிக்கிடும். அதாவது அவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி அவங்க நம்மளை எடுத்துட்டு போய் வச்சுட்டு அவங்க அங்க இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளை வந்து அனுப்பி வைப்பாங்க. ஸோ அங்க போய் நமக்கு வேற என்ன இன்டர்வியூ எதுவும் இருக்குமா, நம்ம எதுவும் அப்ளை பண்ணாதான் வேலை கிடைக்குமா, அதே மாதிரி எதுவும் இருக்கா? ஆக்சுவலி இங்க இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணிடுவாங்க. அது சும்மா உங்களை செலக்ட் பண்றதுக்காக. அந்த கம்பெனிக்கு தான் நீங்க வந்து செலக்டட். ஆனா இதுவே வந்து நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க. கம்பெனில இருந்து ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, இதுல ஹாஸ்பிட்டல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்கல்ல உங்களுடைய ஆஃபர் லெட்டர்ல, ஒரு 10 ஹாஸ்பிட்டல் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்த ஹாஸ்பிட்டல்னாலும் உங்களை வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வைப்பாங்க. அதுதான் அதோட மெயின். ஸோ உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர்ல ஒரு சேலரி வந்து மென்ஷன் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த சேலரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல நீங்க ஓவர் டைம் பாத்தீங்கன்னா அது தகுந்த மாதிரி அது உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. பட் இதுலயுமே நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். இப்ப நாங்க வந்து அங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கட்டாயம் நீங்க அங்க போனதுக்கு அப்புறமாட்டிக்கு அங்க இருந்து ஒவ்வொரு டேட்டா உங்களை வந்து நினைச்சுவாங்கன்னா இன்டர்வியூ வந்து ஸ்கெட்யூல் பண்ணி அனுப்புவாங்க. இப்ப நான் போனதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அல்மாவார் கம்பெனி தான். ஸோ அந்த கம்பெனில நாங்க போய் 45 டேஸ் வந்து ஒர்க் இல்லாம தான் இருந்தோம். ஆனா அதுக்கு வந்து அவங்க வந்து சேலரி வந்து பே பண்ணாங்க. ஆனா இப்போ அப்படி பண்றது இல்லை எல்லா கம்பெனிலயுமே வந்து. ஸோ ரொம்ப ஷார்ட் பீரியட்ல எல்லாரையுமே வந்து ஜாபுக்கு அனுப்புறதுக்கு தான் வந்து ட்ரை பண்றாங்க. சப்போஸ் ஜாப் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வந்து இவ்வளவு நாள் வரைக்கும் இருந்தா உங்களுக்கு சேலரி கிடையாது, இதுக்கு மேலேயும் ஆகியும் உங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னா வேணா நாங்க வந்து சேலரி பே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கம்பெனியோட ப்ராசஸ். ஓகே. எத்தனை கம்பெனிஸ் நேம் இருக்கு, இந்த மாதிரி என்னென்ன கம்பெனிலாம் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆக்சுவலி நிறைய இருக்கு. இப்ப நீங்க அல்மாவரிட் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் மோஸ்ட் பாப்புலரா இருக்கும். அது வந்து ஐஆர்சின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ரெக்யர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லிட்டு. சமஸ்கோ சொல்லுவாங்க, தம்கின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது மாதிரி நிறைய இருக்கு. ஆக்சுவலி வந்து நிறைய நிறைய கம்பெனிஸ் இருக்கு. பட் இது வந்து பாப்புலரா இருக்கக்கூடியது வந்து அல்மாவாரிடு, சமஸ்கோ, தம்கின்னு, அப்தாலு, அப்புறமாட்டிக்கு இந்த ஐஆர்சி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாப்புலரா இருக்கு அங்க வந்து கம்பெனிஸ்ல. ஸோ வந்து ஒருத்தங்க இந்தியால இருந்து போறதா இருந்தா மேக்சிமம் வந்து கம்பெனிஸ் தான் போறாங்க. சரி, இவங்க கம்பெனியா போகாம நாங்க வந்து டைரக்டாவே போலாம் அப்படின்னா அவங்க அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆக்சுவலி இந்த நீங்க வந்து ஒரு ஏஜென்சி கிட்ட போறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு முதல்ல ப்ரிஃபர் பண்றது வந்து கம்பெனியை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கம்பெனி வேகன்சி தான் வந்து 24/7 மாதிரி எப்பயுமே உங்களுக்கு அவைலபிள் இருந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க டைரக்ட் ஹாஸ்பிட்டலா ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் பீரியட் மட்டும்தான் அந்த இன்டர்வியூ உங்களுக்கு வரும். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அது பிஃபோராவே ஒரு டேட் ஆஃப் ஃப்ளோ, ஹெச்ஆர்டி, எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு நீங்க ரெடியா இருக்கணும். இன்டர்வியூக்காக வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, தெரியாம இன்டர்வியூ ஃபர்ஸ்டே வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. இப்போ எங்களெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்களும் அப்படிதான். எங்களுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நாங்க போன டைம்ல வந்து ஸோ அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நாங்க அப்படியே வந்து ஃபாலோ பண்ணோம். இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணியாச்சு, செலக்ட் ஆயிட்டோம். டேட் ஆஃப் ஃப்ளோ முடிஞ்சு, ஹெச்ஆர்டி முடிஞ்சு, இன்டர்வியூ செலக்ட் பண்ணியாச்சு. வித்தின் 3 டேஸ்ல ஆஃபர் லெட்டர் வந்து சைன் பண்ணி அனுப்புங்கன்ட்டாங்க. நாங்களும் சைன் பண்ணி அனுப்பியாச்சு. சைன் பண்ணி அனுப்பியாச்சுன்னா அடுத்து என்ன ப்ராசஸ், மெடிக்கல் முடிக்கணும், விசா ப்ராசஸிங். இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்மளால என்ன செய்ய முடியாது, நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி முடிச்சு வச்சுட்டு நம்ம ரெடியா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்டர்வியூ வரும், டேரக்டா நம்ம வந்து அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து. பட் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இப்போ டேரக்டா தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம்ல இருந்தீங்க அப்படின்னா டேரக்ட் மீன்ஸ் டேரக்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்பெனில எப்படி கண்டக்ட் பண்றாங்களோ அதே மாதிரி. நீங்க பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்க டைரக்டா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போங்க. இல்ல அப்படின்னா டைரக்ட் எம்ஓஹெச், எம்ஓடி, எம்ஓயு, எம்ஓஐ இந்த மாதிரி வேகன்சிஸ்க்கு வந்து போங்க. உங்களுக்கு நல்ல சேலரிஸ் வந்து கிடைக்கும். வந்து இப்போ வந்து தெளிவாக டீட்டெயில் சொல்லிட்டாங்க. இது நாங்கள் இன்னும் டீட்டெயிலாகவே வந்து எம்ஓஹெச்னா என்ன, ப்ரைவேட்னா என்ன, அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது நாங்கள் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவும் பேசியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவும் மறக்காமல் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது வந்து இப்ப நம்ம வந்து எப்படி போறோம், அங்க போய் நமக்கு என்ன மாதிரி நம்மள அனுப்புறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் இந்தியாவில் இருக்கும்போது நான் கம்பெனி செலக்ட் ஆயிட்டேன், நம்ம வந்து நர்ஸா ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்ற எண்ணத்துல நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அது கிடையாது. ஒரு கம்பெனிக்கா போய் கம்பெனில இருந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி மறுபடியும் செலக்ட் ஆகி தான் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வந்து இன்னும் வேற என்ன நம்ம உங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி இருந்தா இவங்களை ஒரு அவேர்னஸ் மாதிரி. ஸோ கம்பெனில போறீங்க அப்படின்னா அதுல வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ கம்பெனில போறீங்க அப்படின்னாக்கா கம்பெனியோட சேலரி எப்படி இருக்கும், கம்பெனியோட அக்கமடேஷன் எப்படி இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு டேரக்டா வந்து ஹாஸ்பிட்டல்ல நீங்க செலக்ட் ஆகி போக கிடையாது. அப்போ உங்களுக்கு கம்பெனி அக்கமடேஷன் தான் வந்து கொடுப்பாங்க. அதுல ஒரு ரூம்ல வந்து 10 பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுட்டு வந்து அவங்க தான் கொடுப்பாங்க. 2 டைம் தான் உங்களுக்கு ஃபுட்டு வந்து கிடைக்கும். ஸோ 3 டைம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அவங்களுடைய ஃபுட்டு உங்களுக்கு வந்து செட் ஆகாது. கம்பெனி இப்ப ஜிஎன்எம்னு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கம்பெனி தான் ஆப்ஷன், வேற எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்குமே வந்து அவங்களுக்கு டைரக்டா எங்கேயுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஒரு சில ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் வந்து டைரக்ட் இன்டர்வியூ பண்றாங்க. அப்படியுமே பண்றவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப ஃபேரா இருக்கணும், நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டிமாண்ட்ஸ் வந்து வைக்கிறதுனால அதுல பிஎஸ்சியுமே கூட சம்டைம்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டேங்காங்கன்னா செலக்ட் ஆகுறது இல்லை. அப்போ நம்ம சம்பாதிக்கணும் எப்படியாவது ஒரு வகையில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கம்பெனி தான் ஒரு ஆப்ஷனா வந்து இப்போதைக்கு இருக்கு. டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு கட்டாயம் வந்து கம்பெனி தான் ஒரு ஆப்ஷன். பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா போறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப சில கிளினிக்லயுமே வந்து டிப்ளமோ வந்து எடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நீங்க எக்ஸாம் எல்லாம் முடிச்சு கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஹவ் டு கோ டு டைரக்ட் ஹாஸ்பிட்டல் ஆர் டைரக்ட் கம்பெனி ஆல்சோ. பட் யூ ஹவ் டு வெயிட். நீங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க. இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இமிடியேட்டா போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவசரப்படுவாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நமக்கு ஒரு கிடைக்காது ஒரு நல்லது ஒரு விஷயம் வந்து. பட் நீங்க இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். கொஞ்சம் பொறுமை இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஜாப்பில் போய் உட்காந்து செட்டில் ஆகிக்கலாம். இது போக வந்து நல்ல நல்ல கண்டென்ட் நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ நிறைய பேச இருக்கிறோம். ஸோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை தயவுசெய்து உங்கள் நர்ஸ் ஃபீல்டில் இருக்க நிறைய பேத்துக்கு அனுப்புங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் தெரியல, என்னன்னே தெரியாமலே வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி போயிருந்தாங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் போனோம். ஸோ தெரிஞ்சனால தான் இந்த மாதிரிலாம் சஃபர் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் வந்து கிரிட்டிக்கல் இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸிங் பண்ண வேண்டியிருக்குன்னு தெரிஞ்சு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா எல்லாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம வந்து பழைய சேனல்ல வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். சொல்லாத டீட்டெயில்னு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்க எந்த சேனல் வேணாலும் போய் எடுத்து பாருங்க. அந்த சேனல் நம்ம சேனலே போயிட்டு நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு உண்மை விஷயங்களை வந்து நாங்க வந்து அதில் டெப்தா வந்து கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பழைய வீடியோவை போய் பாருங்க. இப்போ நம்மளுடைய சேனல் வந்து அதில் ஓப்பன் பண்ண முடியல, அக்சஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால தான் புது சேனல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுலயுமே இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. அக்கா இது எப்படி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே நிறைய கால்ஸ் எனக்கு வருது. அதனால தான் அகைனும் உங்களுக்கு வந்து புதுசா நாங்க வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம இப்பதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பாக்குறவங்க வீடியோஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ, பாய், see you.